என்ன பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் இடெக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ட யூனிட்டை கொஞ்சம் நாங்கள் வேகமாக பார்த்துருந்தோம். ஸோ என்னோட ஜூம் பேக்கேஜ் வந்து முடிஞ்சுது. நான் எதிர்பார்க்கல. சடனாக வந்து அது டெட் ஆகிட்டு. ஸோ அதனால் இந்த இந்த கிளாஸில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ வேணாலும் செய்யலாம். ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இடெக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சில இடங்களில் முதலாவது யூனிட் படிச்சுட்டு இருப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூலில், ப்ரைவேட் டியூஷன்ஸில். அதே போல் வந்து சில இடங்களில் 2வது யூனிட், சில இடங்களில் 3வது யூனிட் அப்படின்னு போகும். சில இடங்களில் இன்னொரு விளையாட்டு நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச யூனிட்டை ஃபஸ்ட்டுக்கே படிப்பிச்சிடுறேன். உதாரணத்துக்கு சில ஆட்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் தான் தெரியும் அப்படின்னா 7வது யூனிட்டை அப்படி ஃபஸ்ட்டுக்கு டீச் பண்ணிடுவாங்க. சில ஆட்களுக்கு செகண்ட் இயர் யூனிட், அதாவது அன்றைக்கு ஒரு போய் ஒன்று கால் பண்ணி சொல்கிறாரு, சார் இந்த ஹைட்ராலிக் கண்ட்ரோல்டு ஒரு பாடம் அப்படின்ட்டு சொல்கிறேன், மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒரு பாடம். அதில் நோட்ஸ் எடுக்கலுமா? அப்போ எனக்கு கேட்டால் யார் அப்படின்னு சொன்னால் 2020 உங்களோட சீனியர். இப்போ உங்களோட சீனியருக்கு சரியான முறைப்படி பார்த்தா இப்போ அவங்களுக்கு சரியான முறையில் 6வது அல்லது 7வது யூனிட் தான் போகணும். ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்த செகண்ட் இயரில் இருக்கிற இடையில கடைசி கிட்ட இருக்கிற யூனிட்டே கேட்குறேன். அப்போ நான் ஏன் தம்பி இதை கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு பதில், சார் இதுதானே சார் போகுது. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமொபைல் படிச்சிட்டீங்களா? இல்லை. மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் படிச்சிட்டேன்? இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சா? இல்லை. அப்போ ஏன் தம்பி அதை படிக்கிறீங்க? இல்லை, அதுதான் படிச்சு தராரு, அதான் படிக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, நான் படிக்கிற காலத்துலேயும் சரி, நானும் படிக்கிற நேரங்களில் நம்மளுக்கு நேராக கெளிமை கொண்டு போனது முதலாவது சேஃப்டி, அதுக்கப்புறம் அப்படியே போனாங்க ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் பாஞ்சாங்க பாய்ச்சல் ஒன்று, அப்படி செகண்ட் இயரில் ஹைட்ராலிக் கொண்டோம். ஏன்னா அந்த சருக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் தெரியும். மெக்கானிக்கல் செய்யக்கூடிய ஒரு டீச்சர். ஸோ அவர் மெக்கானிக்கல் மட்டும் படிப்பிச்சார். இன்னொரு பக்கத்தில் சிவில் சேர்றவர் சிவில் படிப்பிச்சார். அப்போ நாங்கள் வெறுங்கையும் வீசின கையுமா போயிட்டு நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பாடம் படிப்பிக்கிறதுல யாரும் இல்லை. இப்போ எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் அந்த கஷ்டப்பட்டு படித்து தந்தார். படித்த அந்த டீச்சர்ஸ் நான் குறை சொல்ல வரல, நான் சொல்கிறேன். அப்போ எலக்ட்ரானிக் படித்து தரதுக்கு யாரும் இல்லாமல் போயிட்டு அந்த இடத்துல செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் அதில் அதே போல் எலக்ட்ரானிக்லாம் ப்ராப்பராக படித்து தரதுக்கு யாருமே இல்லை. சரியா? சரியா? ஓகே. ஸோ அதனால் இதில் கவனிங்க, நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துக்குதா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து சரியான ஒழுங்குக்கு தான் போகிறீங்களா? சரியா? அதை கொஞ்சம் பாருங்கள். எந்த ஒழுங்குல கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரி போகிறாங்க, சரியாக கொண்டு போகிறாங்களா? இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இடெக்கை வந்து 4ஆக பிரிச்சிருப்பாங்க. சலாக்கள் போடுவாங்க. சிவில் செக்ஷன் இவர் செய்வார், மெக்கானிக்கல் செக்ஷன் இவர் செய்வார், ஆட்டோமொபைல் செக்ஷன் இவர் செய்வார். ஒரு மாணவன் ஒரு பாடத்தை முழுசாக ஃபேஸ் பண்ண வேண்டியது. அப்போது அந்த பாடத்தை முழுசாக படிப்பிக்க தெரிஞ்ச ஒரு ஆளால் தான் அந்த பாடத்தை முழுசாக ஃபேஸ் பண்ண வைக்க இயலும். இப்போ சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் வேறு வேறு ஆள், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இப்படி மூணும் வேறு வேறு ஆள் படிப்பிக்கும் போது இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு தானே நம்மளுக்கு தெரியும். இந்த எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு பேப்பர் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி படிப்பிக்கிறதுக்கு இயலாது. ஏன்னா அது எல்லாமே கலந்து வர கேள்வி தான் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி. விளையாட்டு என்ன சொல்லுவாருன்னு. ஸோ அதனால் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய நபர் எல்லாம் படிப்பிக்கக்கூடியவராக இருக்கணும். அதே நேரத்தில் ஒழுங்காக சிலபஸை கொண்டு போகக்கூடியவராக இருக்கணும். சிலபஸ் இழுப்பறை அடிக்காமல் சரியான முறையில் கொண்டு போகக்கூடியவரால் இருக்கணும். ஸோ வந்து அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும். சரியா? இப்போ நாங்கள் போன கிளாஸில் பார்த்தோம் யூனிட் 1 உங்களை எத்தனை பாட வேலைகள் அப்படின்னு சொன்னோம். அதுபோல் யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு ஒவ்வொரு பாடங்கள் எப்படிப்பட்ட பாடம் என்னென்ன படிப்புங்கிறது போன கிளாஸில் நான் டீட்டெயில் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ். இப்போ அதே மாதிரி செகண்ட் இயரை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் இயரில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா முதலாவது பாடத்தை நீங்கள் பாருங்கள். என்னது என்னது நியமம் அப்படின்னு ஒரு பாடம். சரியா? நியமம்ன்ற ஒரு பாடம் வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து எஸ்எல்எஸ் தரச்சான்றிதழ் சம்மந்தப்பட்ட ஒரு பாடம். இது வந்து சின்ன ஒரு பாடம். அதால் இதில் ஒரே ஒரு எம்சிக்கு வரும். நான் இந்த பாடத்தில் எவ்வளவு முக்கியமான பாடம் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சொல்லுவேன் நான். அடுத்த 2வது பாடத்தை பாருங்கள், பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன். பவர் ஜென்ரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும். நாங்கள் அந்த மோட்டார் ஜெனரேட்டர்ஸ் இதுதானே, மோட்டார் கரண்ட்டை பிறப்பிக்கிறது இல்லையா? அதே போல் கரண்ட்டை கொடுத்து இயக்கத்தை எடுக்கிற மோட்டார், இயக்கத்தை கொடுத்து கரண்ட் எடுக்கிற ஜென்ரேட்டர், அது சம்பந்தமாக. அதே போல் இலங்கையில் வந்து மின் முதல்களாக நம்மளுக்கு தெரியும் இந்த அனல் மின்சாரம், காற்றாலைகள், அதே போல் வந்து நீர்மின் ஆலைகள், என்ன சோலார் பேனல், இந்த மாதிரி மின் பிறப்பிக்கிறத பற்றியும் அந்த பிறப்பிக்கப்பட்ட மின்னை எவ்வாறான முறைகளை இலங்கையில் ஊடுகடத்துறாங்க. நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 3 வயர் போகும், சைடில் 4 வயர் போகும், டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போகும், இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் இந்த பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், அதாவது செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல்னு சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி.
அதாவது இதுக்குள்ள நாங்க படிக்க போறது நீங்க ஓலோல படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க ஓலோல? அந்த இருவாயி, மூவாயி, ஏன்னா ஏன்னா அதே போல வந்து செயற்பாட்டு விரியலாக்கி, ஒருங்கிணைந்த சுற்று ஐசி. ஸோ அதில் ஆழமாக நாங்கள் படிப்போம் இதில். இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோட்டில் இருக்கிற லைட் பத்து தானே. முந்தி தான் வந்து என்ன சார், ரோட் லைட்டு போடணும், நின்று போடணும், மூவ் பண்ணணும், காலையில் நைட்டில் போட்டு விடணும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்த லைட் வந்து ஓன் ஆகுற மார்னிங் சூரிய ஒளி பட்டால் இந்த லைட் ஆஃப் ஆகிற ஆட்டோமேட்டிக்காக. அதை நாங்கள் இங்கே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராக்டிக்கல் வீடியோஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? அந்த ஆட்டோமேட்டிக்காக செஞ்சதில் வீடியோ நெட் இருக்குது. நான் வந்து அதில் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த போன முறை ப்ராக்டிக்கல் செஞ்ச ஆட்களுக்கு நான் வந்து அந்த வீடியோஸை கொடுத்து தான் அனுப்புனேன். சரியா? அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அந்த இரிகேஷன் சிஸ்டம் அப்படி ஒவ்வொரு சிஸ்டம் இது பிள்ளை. சரி, கொஞ்சம் பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் கேலரி நிறைய ஈக்கிறதால எங்கே ஈக்குன்னு தேடி இருக்கிறது பெரிய கஷ்டமாகிது. எஸ், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். விளங்குதா? இந்த மாதிரி வீடியோ இந்த இதில் வந்து இந்த கேட்ஸ், என் கேட், ஓ கேட், நோ கேட், அந்த கேட்ஸை வச்சு விளக்கப்படுத்தி போட்டிக்கிறேன். இல்லைச்சா? இப்போ என்னோட கையை வந்து பாருங்க, நான் வந்து வீடியோ விளக்கப்படுத்தி போடுறேன். இந்த இதெல்லாம் என்னோட யூடியூப்ல அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்ன ப்ராக்டிக்கல் போகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணுமே, செஞ்சு பார்க்கணுமே. ஸோ இது வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட 15-20 வீடியோ இதில் இருக்கு. அல்ல இது வீடியோ நான் கதைச்சிக்கிட்டேன். அப்போ இடையில உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். நான் கதைக்க கதைக்க விளக்கப்படு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாங்கள் செய்வோம். சரியா? அப்போ இது வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பாடம், இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் இந்த எலக்ட்ரானிக். இடெக்லேயே மிக பெரிய பாடம் இந்த பாடம். இடெக்லேயே பெரிய பாடம் எலக்ட்ரானிக்ஸ். சரியா? அடுத்த பாருங்க என்னது, ஹைட்ரோலிக் கண்ட்ரோல். வீட்டில் ஏசி எப்படி வேலை செய்யுது? நான் அந்த வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏசி இப்போ எல்லாமே சூடு ஏசி தான் போடாமல் ஏசி எல்லாமே வைக்கலாது. ஏசி எப்படி வேலை செய்யுது? அதே நேரத்தில் வந்து ஒரு வாகனம் எப்படி தூக்கப்படுது, இறக்கப்படுது, ஜெக்லாம் தூக்கும், ஜெக்கில் தூக்குற பணிக்கிற அந்த பெக்கோட கை இப்படி தோண்டு தானே. அந்த பெக்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிற ஹைட்ரோலிக் சிஸ்டம் கண்ட்ரோல் வேலை. அதெல்லாம் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸை சொன்ன உங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு விளங்குற மொழியில தான் நான் காட்சி அடிக்கிறேன். கண்ட்ரோல் வேல்ஸ் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே. சில சில எக்ஸிபிஷனில் சில பிள்ளைகள் பார்த்து இன்ஜெக்ஷன் வச்சு என்ன செய்வாங்க, ஸ்ட்ரிஞ்சை வச்சுட்டு ஊசியை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பெக்கோ மாதிரிலாம் செய்வாங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அதை நாங்கள் இங்கே இது அது ப்ராக்டிக்கல் உண்மையிலே எப்படி ஒர்க் ஆகுற, அது எப்படி செய்யணும், அதுக்கான லிக்விட் ஃப்ளோ சிஸ்டமில் எப்படி மூவ் போகுது எல்லாமே பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவலிங். லெவலிங் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறத விட லேன் சேவேரிங், நிலத்தை காணி அளக்கிறது சம்மந்தப்பட்டது. காணி எப்படி அளக்கலாம், தூரத்தை எப்படி அளக்கலாம், உயரத்தை எப்படி அளக்கலாம், காணியிட பரப்பளவு எப்படி காண்ற, ஒரு காணியிட பரும்படி படத்தை நாங்கள் எப்படி வரைகிற. சேவியர் தெரியுதானே? லேன் சேவியர்னு சொல்லுவாங்க, காணி அளக்கிறதுக்கு கூட்டி வருவாங்களே. ஸோ அந்த லேன் சேவியர் செய்கிற வேலையை நாங்கள் எங்கே பார்ப்போம், என்ன செய்யணும், அந்த ப்ராக்டிக்கலாக லெவலிங்லாம் நாங்கள் செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கு. ப்ராக்டிக்கல் டைமில் வருவீங்க நீங்கள் சொல்ல, வந்த டைமில் என்ன செய்வோம், நாங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கு, இந்த ப்ராக்டிக்கல் என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளம்பிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பிளம்பிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த வடிகால் அமைப்பு, கழிவு முகாமைத்துவம். அதாவது நம்மளுக்கு இந்த பிளம்பிங் லைன் கனெக்ஷனுக்கு தானே வீட்டில் இந்த டவர், டெப், என்ன வாஷிங் பேஷின், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இல்லை. ப்ளம்பிங் லைன் கனெக்ஷனை பற்றி படிப்போம். டேங்க்லேருந்து வர தண்ணி எப்படி வரணும், டேங்க் சரியான கெப்பாசிட்டி. இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவோம் தண்ணி முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க தான். அப்போ உண்மையிலே சரியான டேங்க் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் ஒரு வீட்டில், அதுக்கான சமன்பாடுகள் என்ன. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து டேங்க் கட்டமைப்பு, டேங்க்லேருந்து வர நீர் எப்படி வரணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த எல்லா ஃப்ளோவையும் படிக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வீட்டில் இருக்கிற கழிவுகள் எவ்வாறு முகாமைத்துவப்படுத்தப்படணும். நம்மளுக்கு டேனேஜ் குழின்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா அதில் வந்து டேனேஜ் குழின்னு சொல்லுவோம் நாங்கள். நிறைய இருக்கு உங்களுக்கு ஆட்பிலம், இந்த மாதிரி அந்த இதுக்குள்ள இந்த வேஸ்டேஜ் சம்மந்தம் கழிவுகள் எவ்வாறான முறையில் முகாமைத்துவப்படுத்தணும், அது சம்மந்தப்பட்ட பாடத்தை நாங்கள் இங்கே படிப்போம். அடுத்தது 7வது யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் இயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது கட்டிடம் சம்மந்தப்பட்டதில் கனிய சிட்டைக்கான அளவீடு. ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தால் அதுக்கான செலவு எவ்வாறு போகும், ஒரு கான்கிரீட்டால தூண் போட போறீங்களா அதுக்குரிய செலவு எவ்வாறு இருக்கும், ஒரு பில்டிங் கட்டுறதுக்குரிய சுவர் கட்ட போறீங்களா அந்த சுவர் கட்டுறதுக்கு எவ்வாறு சுவர்கள், அந்த இதுக்கான செலவு எப்படி இருக்கணும், அதுக்கான கூலி. இப்போ
ஒரு அதில் ஹெட் பாஸ் வேலை செய்வார், அதே போல் உதவியாளர்கள் வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கான சம்பளம் எவ்வாறு கொடுக்கப்படணும், சம்பள கணக்கு பார்க்குறேன், நாள் கணக்கு பார்க்குறேன், ஒரு வேலை முடியறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குங்கிறத பற்றி படிக்கிறேன். இது பற்றின விஷயம் தான் அதில் படிப்போம். அடுத்து கடைசியாக படிக்கிறது மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இது அவ்வளோத்தையும் படித்தவனே பாருங்கள். நாங்கள் அதாவது உங்களுக்கு இது விளங்குதா, அது ஒரு மல்டி ஸ்கில் டெக்னாலஜி நாங்கள் படிக்கிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் இப்போ எல்லாத்தையும் படித்தவனுக்கு இது எல்லாத்தையும் சரியான முறையில் முகாமைத்துவப்படுத்துறதுக்கான ஒரு அடிப்படை முகாமைத்துவ நாலேஜ் வேணுமா இல்லையா? அப்போ இப்போ நீ ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண போறேன்னா சந்தை பகுப்பாய்வு, சந்தையை அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இருந்தா ஒரு புது விடயத்தை அதுக்கான சரியான ஆராய்ச்சிகளை நீ மேற்கொள்ளணும். மார்க்கெட்டில் இது சரியா வருமா, சரியா நாங்கள் பிஸ்னஸ் பண்ண இயலுமா, லொஸ்ட் ஆகிருமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு அனலைஸ்மெண்ட் கட்டாயம் வேணும். அப்போ அந்த மாதிரியான வேலைகள், அதை பற்றின சம்மந்தப்பட்ட பாடங்கள் நீங்கள் இந்த ஓலோவில் கொமர்ஸ் படிச்சாக்கள் இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த லாபநற்ற கூட்டு, ஏன்னா இந்த லாபநற்ற கூட்டு மெயினாக இதெல்லாம் நாங்கள் படிப்போம். வரவு செலவு, இந்த மாதிரி ஒரு சந்தையில பகுப்பாய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் இதில் படிப்போம். ஓகே. ஸோ நாங்கள் இவ்வளோ நாள் படிச்சதில் பார்த்தா நம்மளுக்கு மெயினாக இடெக்கை நாங்கள் எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா கொண்டு போகிறேன் நான். இந்த கிளாஸ் அடிப்படை இல்லாமல் நாங்கள் நேரடியாக யூனிட்டை படித்தோம் சொன்னால் அந்த யூனிட் படிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிடும். என்னோட வர பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட சீனியர் என்னோட வர பிள்ளையில இருந்து போய் கேட்டு பாருங்க, நஃபீஸ் சார் எப்படி செய்வார் அப்படின்னு. இப்போ உங்களோட சீனியருக்கோ சூப்பர் சீனியருக்கு ஆகிக்கும் சரி, கிளாஸ் எப்படின்னா கிளாஸ் வந்து பெர்ஃபெக்டாக கொண்டு போகிறேன். பேப்பராக இருந்தால் பேப்பர் கிளாஸ் சரியாக கொண்டு போய் தருவேன். இருந்து இந்த பேப்பர் கிளாஸ் கடைசியில் செய்கிற கடைசியில் அந்த மாதிரி இல்லை, யூனிட்டோட பேப்பர் கிளாஸ் போயிடும். இப்போ யூனிட் 1 படிக்கிறோமா, யூனிட் 1ல இந்த பாஸ்வேர்ட் கேள்வி எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு முடிச்சிடுவேன். யூனிட் 2 படிக்கிறோமா, யூனிட் 2ல இருக்கிற பாஸ்வேர்ட் கேள்வி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன். அப்போ அது என்ன செய்யுது, அப்போ அப்படியே ஒவ்வொரு யூனிட் முடிக்க கூட அந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேள்வி எல்லாமே முடிச்சு போகல. நம்மளுக்கு கடைசி எக்ஸாம்ல இருக்கக்குள்ள இந்த பாஸ்வேர்ட் கேள்வி தனியாக பார்க்கணுங்கிற ஒரு தேவைப்பாடு அந்த இடத்துல வரல. ஆனால் அவங்களுக்கு அந்த இன்னொரு தேவை இருக்குது, இன்னொரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேவை வரும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த ஃபைனல் எக்ஸாம் நெருங்கும் போது கொடுக்குற ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபாஸ்ட் ரிவிஷன் ப்ராஜெக்ட். 2022 இருந்து இப்போ 2026 வரைக்கும் செஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் FR22, FR23, FR24, ஏன்னா FR25, FR26 போயிட்டு இது. இப்போ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டை மட்டும் நீங்கள் கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 270 புள்ளிகள் வந்துக்கிறாங்க. எத்தனை பேர்? 270 பேர். அந்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆகினாக்கள் 3 மாதம் ப்ரொஜெக்ட் கிளாஸ். அதில் ஃபெஸ்ட்லேருந்து வந்த ஆக்களும் அதில் இருக்காங்க, புதுசாக வந்த ஆக்களும் அதில் இருக்காங்க. புதுசாக வந்த ஆக்கள் எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லுவோம், என்ன என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அடே மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா புதுசாக வந்து எல்லாருமே ஃபெஸ்ட்டுக்கு மூலமாக என்கிட்ட வந்த ஆக்கள் தான். இல்லாட்டி இப்போ இந்த கிளாஸ் வர இல்லாமல் சில பேர் ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த டைமில். ஏன்னா ஜூம் யூடியூப் ரெக்கார்டிங் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்போ அவங்களும் இந்த மாதிரி வந்துட்டு கடைசியில் போய் வேலை நம்ம அங்கே இங்கே போகணும், அது கடைசியில் வந்து சுற்றி கித்தி கடைசியில் வந்து நிற்கிறதுங்க. இங்கே பேப்பர் கிளாஸு கட்டாயம் போனால் தான் நல்லோம், சரி வராது. அப்போ வந்து இந்த மண்டே போய் சார் இந்த ரெக்கார்டிங் எவ்வளோ, இந்த பாடத்தோட ரெக்கார்டிங் எவ்வளோ, இந்த பாடத்தோட ரெக்கார்டிங் எவ்வளோன்னு கேட்டு 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 அவங்களே அப்போ ரெக்கார்டிங் ஓவர்லோட் ஆகிடும். எதை படிக்கிறது, என்னத்தை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, யார்கிட்ட படிக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்போ நிறைய பேர் முகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாரு கடைசியில் வந்து ஜாயின் ஆகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரது, ஏன்னா குரூப்ல இருப்பாங்களே பிள்ளைகள், கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே வாங்க, விட்டுறாதீங்க. அப்பப்போ உள்ள சப்ஜெக்ட் அப்பப்போ படித்து முடிச்சிடுங்க. கடைசியில் போய் படிப்போம், கடைசியில் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தயவு செய்து நினச்சி பார்த்துறாங்க. ஏன்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து போகிறது உங்களுக்கு லேசி பிள்ளை. கடைசியில் மொத்தமாக இழுத்து போட்டு படிக்க நீங்கள் நினைக்கக்கூடாது. சில நினைப்பாங்க நாங்கள் ஓலெவல் 9 பாடத்தையே கடைசி 2 மாதத்தில் படித்து 9 எடுத்தாக்க 8 எடுத்தாக்கள் நினைப்பீங்க. இதமாக இங்கே செய்ய இயலாது. கலைஜா அதுக்குன்னு தனி திறமை வேணும். ஏன்னா அப்போ இது வந்து எல்லாமே மல்டி ஸ்கில் சப்ஜெக்ட். இது ஒன்று சும்மா லேசுப்பட்ட பாடம் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் விளங்கி பாட்டாக கொண்டு போகணும். விளைச்சா மற்ற பாடம் மாதிரி இது வந்து கணக்கு இருந்து எழுதுறதோ நோட்ஸ் பாடமோ அப்படிலாம் இல்லைங்க. இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் விளங்கி படிக்கிற பாடம், ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து விளங்கி எடுக்கிற பாடம். விளைச்சா ஸோ அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். அப்போ இடெக்கை பொறுத்த மட்டும் நாங்கள் விளங்கணும். இடெக்கில் 3 பாடம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று இடெக், இன்னொன்று SFT, அடுத்தது ICT, அது வேறு ஏதாவது எடுப்பீங்க. ஓகே. இப்போ அந்த இடத்துல இடெக்கில் நாங்கள் மெயினாக நல்லா விளைங்க கொடுங்க. இப்போ எத்தனை கொப்பி எடுக்கிற சார்? நம்மகிட்ட கொப்பி உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நம்மகிட்ட வார புள்ளியில் எல்லாமே கொப்பியே எடுக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு கொப்பி தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா அதில் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள்
பாஸ் பேப்பர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செஞ்சு இப்போவே பாஸ் பேப்பர் வாங்கிடுங்க. முதலாவது விஷயம் பாஸ் பேப்பர் 2025 26 வரட்டுமே. சரியா? 27 வரட்டுமே, 28 வரட்டுமே, கடைசியில் 28 வரட்டுமேன்னு தான் ஐப்பீங்க. சில இடத்துல நான் செமினார் செய்ய போவேன். அவங்க எங்க தம்பி எங்கடா பாஸ் பேப்பர்? சார் இந்த அடுத்த வருஷம் வரட்டும், அதோட எடுத்துருவோம் முடிக்கிறேன். அப்படி அடுத்த வருஷம் வந்து அதை மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணியடே, அது என்ன வந்துட்டு உனக்கு? நான் சொன்னேன் இல்லை அவசரப்படாத நீ. அப்போ நான் சொல்றேன் அவசரப்படாத, இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் வருமே உன்னோட எக்ஸாமுக்கு வருமே ஒன்று, அதையும் சேர்த்து நீ எடு, அது வரைக்கும் எடுக்காது பாஸ் பேப்பர்னு சொல்லிட்டு வரேன். அது என்ன விஷயம்? அது அவங்க அதாவது ஒரு பாஸ் பேப்பருக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மறந்துடு. பாஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் இந்த இடத்துல, நினைச்சா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் இடெக்கை வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்குள்ள எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மெயினாக நல்லா இது நோட் பண்ணுங்கன்னா, சரியா? மெயினாக வந்து நாங்கள் பிள்ளைகள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மெயினாக முதலாவது கேட்டகரி கொண்டு வரலாம் எப்படின்னு சொன்னால் சிவில் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கேட்டகரி கொண்டு வருவோம் எப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல். மூணாவது கேட்டகரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணு தான் மெயின். சரியா? இந்த மூணு தான் மெயினாக இடெக்னு சொல்றது. ஓகே பிள்ளைகள். இப்போ இந்த சிவில் பார்ட்டுன்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ப்ளூ கலரில் எழுதுறேன். செகண்ட் இயரில் இருக்கிறது நான் வேற கலர் எழுதுறேன். இப்போ சிவில் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் இயரில் என்ன வருது? நம்மளுக்கு தெரியும் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வர்றது நம்மளுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு ஒன்று வரும். அது ஃபர்ஸ்ட் இயரோட முடிஞ்சு. மெக்கானிக்கலில் நாங்கள் என்ன என்ன படிப்போம்? ஃபர்ஸ்ட் இயரில் முதலாவது படிப்போம் மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், எம்பிடின்னு சொல்லி போட்டு. அடுத்து மெக்கானிக்கலில் ரெண்டாவது பாட்டு நாங்கள் எடுப்போம் ஆட்டோமொபைல். மெக்கானிக்கல் மூணாவது பாடம் நாங்கள் எடுப்போம் ப்ரொடக்ஷன். அது அவ்வளோதான். அடுத்து இன்னொரு பாட்டு வருது, அது கடைசியாக நான் சொல்கிறேன். அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் இயரில் வாரது ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல். அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவோம் ஜென்ரலாக, எலக்ட்ரிக்கல்னு சொன்னாலே போதும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயரில் வார யூனிட் நாங்கள் மெயினாக பிரிக்கிறோம். அடுத்து நாங்கள் சொல்லுவோம் செகண்ட் இயரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் இயருக்கு நாங்கள் க்ரீன் கலர் எடுப்போம். செகண்ட் இயரில் வாரது இதில் நம்மளுக்கு தெரியும் ஒன்று பிளம்பிங், அடுத்தது லெவலிங், அடுத்தது வந்து நம்மளுக்கு பிஓக்யூ. இது அவ்வளோ சிவிலுக்குள்ள வர கேட்டகரி. அடுத்து நம்ம இதில் செகண்ட் இயரில் வரது யார்? ஹைட்ரோலிக் கண்ட்ரோல். மெக்கானிக்கல் ஹைட்ரோலிக் கண்ட்ரோல் மட்டும் தான் செகண்ட் இயரில் இன்வால்வ் ஆகுவார். இதில் யார் வருவார்? நான் சொன்ன பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் ஒரு பாடம் பிஜிபிடி. நான் சொல்றது எனக்கு நுள்ள மொழி. நீங்கள் இதை போயிட்டு உங்களோட சேர்த்து சரி பிஜிபிடி நோட்ஸ் தான் செருப்பால் அடிப்பார். ஏ அவருக்கு தெரியாது பிஜிபிடி நினைச்சு. எம்பிடின்னு சொன்னால் அவருக்கு விளங்காது. அவருக்கு என்ன பொறியியல் வலு உடுகடத்தல் இது என்னட்ட சொன்னால் விளங்கும். ஏன்னா இது நான் வச்ச பேர் அதுக்கு. சரியா? அடுத்தது என்ன? செகண்ட் இயர் வார எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்றது. எலக்ட்ரானிக் செகண்ட் இயர்ல நிறைய பேர் இந்த யூனிட் தெரியாம இப்போ சில பிள்ளைங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, சார் ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரானிக் ஈக்குது. அடே ஃபர்ஸ்ட் இயர்ல எங்கடா எலக்ட்ரானிக் ஈக்குற? அலைச்சா அலைச்சா என்ன சொல்ல வரேன்? அப்போ நாங்கள் திரும்ப சொல்கிறேன், சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மூணு கேட்டகரியை தான் இன்றைக்கு நாங்கள் பிரிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இயரில் வர ப்ளூ கலரில் காட்டுகிறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற யூனிட்டை பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. நாலாவது யூனிட் இருக்குது அது. மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயரில் வரது யாரெல்லாம் இருக்கிறாங்க? அஞ்சாவது யூனிட் மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், ஆறாவது யூனிட் ஆட்டோமொபைல், எட்டாவது யூனிட் ப்ரொடக்ஷன். எட்டாவது யூனிட் ப்ரொடக்ஷன். அதுமாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கில் ஃபர்ஸ்ட் இயரில் வரது யார்? ஏழாவது யூனிட் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. நீங்கள் ஹவுஸ் ஒயரிங், அந்த தடை தூண்டி கொள்ளளவி சம்மந்தமாலாம் படிப்போம்னு சொன்னேன் போன கிளாஸில். அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல்னே சொல்லுங்கள், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. அதே மாதிரி சிவிலில் செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளம்பிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னேனே செகண்ட் இயரில் நாங்கள் அப்போ பார்த்தோமே. அடுத்து லெவலிங் நில அளவை சம்மந்தப்பட்ட பாடம். அடுத்து பிஓக்யூ பில்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, இந்த கணக்கு வழக்கு பார்க்குற, கணக்கு செலவிடுகள் பார்க்குற, நாள் கணக்கு கூலி கணக்கு பார்க்குற அது. அடுத்த மெக்கானிக்கல் செகண்ட் இயரில் ஒரே ஒரு பாடம் தான் இது, ஹைட்ரோலிக் கண்ட்ரோல். அடுத்து பவர் ஜென்ரேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் செகண்ட் எலக்ட்ரிக்கலில் வர. அதுதான் நான் நிறைய பேர் வந்து செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் நோட்ஸ் இருக்கான்னு கேட்பேன். செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் நோட்ஸ் இருக்கான்னு கேட்கக்கூடாது நீங்கள். அது எப்படி கேட்கணும்? பவர் ஜென்ரேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் நோட்ஸ் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல்னு சொன்ன சில அதை தான் சொல்லுது. அப்போ அது பிஜிபிடி தான் சில செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் அது சரியான வார்த்தை என்ன? பவர் ஜென்ரேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன். அடுத்து செகண்ட் இயரில் வரது எலக்ட்ரானிக்ஸ். இப்போ எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸும் என்ன வித்தியாசம்? எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொன்னால் ஹை வோல்டேஜ். நம்முடைய வீட்டு கரண்ட்ல 230 ஏசி கரண்ட் இருக்குது.
ஹை வோல்டேஜ்க்குரிய, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஹை வோல்டேஜ் எல்லாமே எலக்ட்ரிக்கலுக்குள்ள தான் நாங்கள் படிப்போம். சின்ன சின்ன கரண்ட் நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோன், இதெல்லாம் என்னது எலக்ட்ரானிக் கம்போனன்ட் சொல்றது. ஃபேன், ஃப்ரிட்ஜு, அவன் எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட். ஏன் பெரிய ஹை வோல்டேஜில் சம்மந்தப்பட்டவங்க. ஏன்னா ஃபோனு இதெல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு தான் சொல்லுது. ஏன் சின்ன சின்ன வோல்டேஜோட சம்மந்தப்பட்டவங்க. இப்போ விளங்கிட்டா. இது இல்லாமல் வேற என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்னா, மெயினாக நாங்கள் வந்து ஸ்பெஷல் யூனிட் நாங்கள் இருக்காங்க. யார் அவங்க? நாங்கள் அந்த பொதுவாக ஜென்ரல் யூனிட்டாக நாங்கள் யார் எடுப்போம், இந்த ட்ரோவிங். அந்த ட்ரோவிங்கை நாங்கள் இதில் எழுதுவோம். சில ட்ரோவிங்கை வந்து ட்ரோவிங். அடுத்து வந்து என்ன இருக்குது? சேஃப்டி. சரியா? இப்போ இதெல்லாமே அதுலேயே அது இப்போ ஒரு பெரிய கோப்பியாக வாங்கினா சிவில் ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சேஃப்டி படிப்பீங்க. அது யூனிட் 1 நாங்கள் அதை படிக்கவே தேவையில்லை. சில ஸ்கூல் யூனிட் 1 ஒரு மாதம் 2 மாதம் இழுத்து அடிப்பாங்க, வேணா பாருங்க. சரியா? நம்ம இந்த முதலாவது யூனிட் ஒரு பக்கம் அதை விடுங்க. நான் மெயினான யூனிட் தான் நான் நோட் பண்ணிக்கிறேன். மெயினான யூனிட் எல்லாமே இதுக்கு இன்வால்வ் ஆகிட்டேன். அடுத்து மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம ஜென்ரலாக அடுத்த ஒரு பாட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இது மெயினாக ஒழுங்காக சொல்லலாம். இப்போ இது இல்லாமல் அடுத்தது யாரும் சொல்லல. மேனேஜ்மெண்ட் நாங்கள் வந்து இந்த கடைசியை படிக்கிறோம். கடைசியான பாடம் தான். இப்போ கடைசி எலக்ட்ரானிக்கோட தான் நாங்கள் படிப்போம் கூடுதலாக. இப்போ மேனேஜ்மெண்ட் கடைசி இவங்களோட சேர்த்துருவோம். அப்போ நீங்கள் கொப்பியில் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கொள்ளுங்க. அப்போ ட்ரோவிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, பிளம்பிங், லெவலிங், பிஓகி, சேஃப்டி, இதெல்லாமே ஒரு கொப்பி எழுதுங்க. நான் கொப்பி புக்ஸை தான் சொல்கிறேன். அடுத்து மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன், ஹைட்ராலிக் கண்ட்ரோல், இது ஒரு கொப்பி. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. நான் ஷுவராக சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த பிரச்சனை சார் சொல்லுவாங்க, தம்பி கொப்பி எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செய்யற, என்னடா செய்யறேன்னு தெரியாம பெரிய கோப்பியாக வாங்கிட்டு போயிடுவான் மொத்தமாக. சில கடை சரி ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு கோப்பி வாங்குவான். அப்படிலாம் வாங்க, சும்மா வேஸ்ட் பண்ணாங்க தயவு செய்து. 3 கோப்பி வாங்கினாலே போதும். நான் கோப்பிக்கு தான் கணக்கு பண்ணிட்டீங்க. அப்போ முதலாவது யூனிட்ல இருந்து அந்த இது பண்ணக்குள்ள பண்ண நீங்கள் வந்து சரியா 5வது யூனிட்டுக்கு புது கோப்பி வேறையா வாங்கணும். இப்போதைக்கு ஒரு கோப்பி வாங்க போதும். ஏன்னா ஸ்கூலில் எப்படி பாரு போதுன்னு முதல்ல அதை பாரு. முதலாவது 2வது 3வது 4வது யூனிட் வரைக்கும் ஒரு கோப்பியில் எழுது, அது பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு மிக்ஸ், அது பிரச்சனை இல்லை. கலைச்சா 5வது யூனிட் தானே மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆகிற. 6வது யூனிட் ஆட்டோமொபைல். அப்போ அதுக்கு பாரு, அதுக்கு ஒரு சரியானதா, அதுக்கு ஒரு கோப்பி வாங்க வேறையா. அங்கால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அதுக்குன்னு வேற ஒரு கோப்பி வாங்க. அப்போ பொதுவாக நீ வாங்க கட்டாயம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கோப்பி வாங்கி ஆகணும். சிவில கட்டாயம் கோப்பி வேணும். ஏன்னா பிஓகேலாம் நீ எழுதி படிக்கணும், சும்மா படிக்கல அது. ரைட்டா? அப்போ நீ இதில் மெயினாக இப்போதைக்கு நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, தனித்தனியாக வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோட பிள்ளைகள், என்னோட வார பிள்ளைகளுக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து சிவிலுக்கு கொப்பி தேவை, சிவிலுக்கு கொப்பி தேவை தான், மெக்கானிக்கலும் கொப்பி தேவை தான். 3 கோப்பி நீங்கள் சாதாரணமாக இப்போதைக்கு கூட தேவை 160 பேஜ் வாங்க, கூட வாங்காதீங்க, அவசரப்பட தேவையில்லை. இதில் ஒரு 160 பேஜ், இதில் ஒரு 160 பேஜ், இதில் ஒரு 160 பேஜ். ஆனால் இதில் 160 பேஜ் யூஸ் ஆகிற விதம் குறவும். இந்த 2வது மெக்கானிக்கல் பார்ட்டில் 160 பேஜ் யூஸ் ஆகிற விதம் குறவும். ஆனால் இதில் வந்து நம்ம 160 பேஜ் யூஸ் ஆகும் ஆல்மோஸ்ட். ஏன்னா அந்த பிஓக்கிங்கிறது பெரிய கல்குலேஷன் பார்ட். இந்த லெவலிங்கில் கல்குலேஷன் வரேன். அதே இதில் வந்து எலக்ட்ரிக்கலில் கல்குலேஷன், இது 3லேயும் கல்குலேஷன் வரேன். அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ஓகே. அப்போ விளையங்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு வார எப்படி அந்த புக்ஸை நாங்கள் பிரித்து கொள்ளுங்கிறது சரி எடுத்துக்கொள்ளணும் முதல்ல. அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இது கிளியரா, நாங்கள் என்ன படிக்க போகிறோங்கிறது விளங்கிட்டு, என்ன மாதிரி படிக்கணுங்கிறதும் விளங்கிட்டு. சரியா இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்டிங் சார். இப்போ ப்ராக்டிக்கல் 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 ப்ராக்டிக்கல்னு சிலக்கள் இப்படியும் சொல்லுவாங்க. சில ஸ்கூலில் மிரட்டுவாங்க, நீங்கள் வந்து இப்போ கிளாஸ் போனீங்கன்னா ப்ராக்டிக்கல் நாங்கள் செய்ய மாட்டோம். நான் படிக்கிற காலத்துலேயும் ப்ரைவேட் கிளாஸ் நடக்கிற நேரங்களில் நம்மளை மிரட்டினாங்க தான். இல்லைச்சா? அதுக்கு பயந்து சில கிளாஸஸ் போகாமட்டு தான் நம்மளுக்கு இடெக்கில் பி வந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூலில் எலக்ட்ரானிக் படி தரது யாரும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வார விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்ஸ் உங்களுக்கு, நீங்கள் நாளைக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலுமோ ரிசல்ட்ஸ் நார்மலாக வந்தாலுமோ அவங்களுக்கு என்ன தேவை? ஸ்கூலில் பாஸ் பெர்சன்டேஜ் தான் வேணும். நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் பாராட்டுவாங்க, நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்தால் ஓகே. அதுக்கப்புறம் நீ தான் வாழ்க்கையை வாழ போகிற, அவ்வளோதான். அதனால் நீ யோசிச்சுக்கிடு, நான் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், யார்கிட்ட படிக்கணும், ஏன்னா இன்னும் ஒழுங்கில் படிக்கணும். இதான் மெயின். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற சிவில் படிக்காமடா அவனுக்கு செகண்ட் இயர்ல இருக்கிற லெவலிங் விளங்காது, பிஓக்யூ விளங்கவே விளங்காது. அப்போ அந்த ஒழுங்குன்னு நீக்குது. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் படிக்காம ஆட்டோமொபைல் விளங்காது.
ஆட்டோமொபைல் விளங்காம ஹைட்ராலிக் கண்ட்ரோல்ல சில சப்ஜெக்ட் விளங்காது. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்காமடா உனக்கு எலக்ட்ரானிக் படிச்செடுக்கிற விதம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பிடிச்சிக்கொள்ள கஷ்டமாகும். எலக்ட்ரிக்கல் நல்லா படிச்சுட்டான்னு வையேன் எலக்ட்ரானிக் பிடிச்சிரும். அப்போ இதில் தொடர்பு என்ன மாதிரிக்குன்னு விளங்குதா? இந்த தொடர்புல நாங்கள் சரியாக விளங்கி எடுக்கணும் முதலாவது. அடுத்தது நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல். அது எப்படி வரும் என்ன மாதிரி வருங்கிறத நான் போக போக சொல்லுவேன் உங்களுக்கு. ப்ராக்டிக்கலுங்கிறது பிள்ளைகள் எக்ஸாம் முடிஞ்சு அல்லது இப்போ எக்ஸாம் முடிஞ்சு சில நான் வளமையாக போன வருஷம்லாம் ப்ராக்டிக்கல் செஞ்சேன். உங்களுக்கு தெரியும் 185 பேர் செஞ்சேன் ப்ராக்டிக்கல். சரியா? உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் அதிகமாக தமிழ் மீடியத்தில் ப்ராக்டிக்கல் செய்கிறது நான் மட்டும்தான். 185 பேருக்கு மேலே யாராவது செஞ்சுருக்காங்களான்னு சொல்லுங்க பாப்போம். 180, 185, 200 வரைக்கும் சிலது போன அதுக்கு முதல் வருஷம் 200 வரைக்கும் நெருங்கிச்சு. போன வருஷம் நான் கொஞ்சம் ஆக்களை நிறைய எடுக்கல. என்ன எனக்கு அந்த இடம் கொஞ்சம் சிக்கலாகினதால கொஞ்சம் ஆக்களை லிமிட் பண்ணிட்டேன். 3 செஷனாக உடைச்சேன். அழைச்சா மற்ற இடங்களில் ப்ராக்டிக்கல் நடக்குது. அதே மாதிரி ப்ராக்டிக்கலில் எல்லாத்தையுமே செய்கிறது நான் மட்டும்தான். 2 டேஸ் 3 டேஸ் ப்ராக்டிக்கல் போடுவேன். அந்த 3 டேஸ் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக எல்லாம் கவர் ஆகும். இதில் பாருங்க நான் விளக்கப்படுத்துறேன். ஆட்டோமொபைல் ப்ராக்டிக்கல் நான் விளக்கப்படுத்துறேன். விளைச்சா இது பாருங்க எல்லாம் வச்சுக்கிறேன். இன்ஜின்லேருந்து முதற்கொண்டு எல்லாமே நான் வாங்கி வச்சுக்கிறேன். சரி. அதனால நீங்க வந்து அந்த ப்ராக்டிக்கலை பத்தி ஒண்ணுமே பாருங்க. இதுல கான்கிரீட் பாடம் படிப்பிக்குது ஸ்லம் டெஸ்ட். இது வந்து 80 பேர் தான் இதுல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு செக்ஷனுக்கு 80 பேர். 80 பேர் படி 3 கணக்கு பண்ணுங்க. சரியா? அப்ப 80 பேர் படி 160. இப்போ இது 80 70 பேர் சம்திங். 75 பேர் நினைக்கிறேன் ஐ திங்க். அந்த மாதிரி 2 செஷன் செஞ்சேன் நான். இப்போ இந்த வருஷம் 26 பிள்ளைகளுக்கும் ப்ராக்டிக்கலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் இன்ஷா அல்லாஹ். ஆச்சா இப்போ நீங்கள் நினைக்கிற அந்த லெவலிங் மிஷின்ல இருந்து எல்லாமே நட்டு இருக்கு. ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. சரி. ஓகே. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் அவ்வளோ பேர் நீங்க நினைக்கிறீங்களா? இது இந்த இப்போ 180 பேர்ல நான் புத்தளம் தான் நினைக்கிறேன். புத்தள புள்ளைகள்னு சொல்லக்கலடா. என்னோட பிசிக்கலா படிச்ச புத்தள புள்ளைகள்னு சொல்லக்கலடா. 5 பேர் தான். மிச்சம் 160 170 பேர் எங்கேருந்து வந்தாங்க சொல்ல போகும். நுவரெலியால இருந்து நுவரெலியா அந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல இருந்து 40 பேர் வந்தாங்க. அம்பார காத்தாங்குடி அந்த சைட்ல இருந்து 40 பேர். ஜஃப்னால இருந்து வருவாங்க. போன வருஷம் போன வருஷம் அதாவது இந்த வருஷம் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? அது என்னட்ட படிச்ச பொடியும். நான் என்னட்ட ப்ராக்டிக்கல் வரல. என்னட்ட படிச்ச பொடியும். இந்த ஃபாஸ்ட் ரிவிஷன்ல இருந்து ஃபைனல் செமினார் பியூக்யூ எல்லாம் என்னட்ட படிச்ச பொடியும். சரியா? வினுஷிகன்னு சொல்லி உனக்கு காட்டுறேன். அவன் மெசேஜ் கூட வேண்டாம் நான் காட்டுறேன் ப்ரூஃபா. நான் ஏன் போய் சொல்லணும் உனக்கு? சரியா? இப்போ ஜெஃப்னாலே படிச்சிருக்கான் இல்லைன்னு இல்லை. என்னட்டையும் படிச்ச பொடியும். இந்த பாரு அந்த பொடியின் ரிசல்ட்ஸை பாரு. கீழே என்ன பண்ணுங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் FR25 உங்கள்கிட்ட ஜாயின் ஆகணும். அதே போல் மற்ற யூனிட்ஸ் ஜாயின் ஆகணும்னு சொல்லி எனக்கு போட்டிக்கிறேன். இதில் அவன் போட்டது அதே மாதிரி 2025 பெட்சிட்ட ரிசல்ட்ஸில் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் ஈக்கிறான். 2024 பேட்ச்ல ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் அடிச்சபடி என்னோட ப்ராக்டிக்கல் வந்தபடி முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் அடிச்சபடி என்னோட ப்ராக்டிக்கலை வந்து என்னோட ஃபுல்லாக படிச்சபடி. அவன் இப்போ உயிரோடு இல்லை. வானுஷன்னு சொல்லி ஒரு பொடியன். அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவன் இறந்துட்டான் பாவம். என்னோட அப்படி க்ளோஸ்ட் அந்த பெட்ச்ல வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பொடியன் வானுஷன்னு சொல்லி போட்டேன். இப்போ நினைச்சாலும் அவன் நினைச்சாலும் கவலை வரும். கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்போ அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்குள்ள கூட என்னோட கதைச்சான் அவன். சார் இப்படி நடந்துட்டு சார் பாருங்க சார் வாழ்க்கை இதுலேயே போயிட்டு சார் அப்படின்ட்டு. நாளைக்கு இறக்க போறான் அப்படின்னா இன்றைக்கு என்னோட கதைச்சான் அவன். அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். என்னோட தான் ப்ராக்டிக்கல் வந்தான். என்னோட தான் வந்து ஃபுல் சிலபஸும் படித்தான். உள்ளுத்தி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ஒட்டு சுட்டான் மகாதிலியா. அவனோட மையத்துக்கு நான் போறேன். அவனோட மைய வீட்டுக்கு நான் போறேன். அவனோட அம்மா என்ன வந்து அப்படி சார் உங்கள்கிட்ட தான் பாருங்க சார் படுத்து அப்படின்னு நான் கத்தி பொழப்போம். அவனோட அம்மாவுக்கு தெரியும் நான் அவன் என்னட்ட எவ்வளோ படிச்சான்னு சொல்லி. அலேஜா நான் இங்கேருந்து போனேன். நான் கார் எடுத்துட்டு போனேன் நாங்கள் அவனை பார்க்கறதுக்காக. அலேஜா என்ன மட்டும் படிச்ச பொண்ணின்னு என்னத்தான் இருந்தாலும் நேரில் போய் பார்க்கணும் கட்டாயம் வேணாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இன்சிடென்ட் இருக்குது. அதுக்கு முதல் 2022 A level முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் தனுஜான்னு சொல்லி ஒரு கேர்ள். அந்த பிள்ளையும் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் தான். இப்போ புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல 2வது இடெக்கில் எடுத்தபடி உமர்ன்னு சொல்லி போட்டு. சரியா? அவனும் என்னட்ட படிச்ச முடியும் தான்.
ஸோ நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட முயற்சியில முதல்ல எடுத்துக்கிறாங்க. நான் படிச்சு கொடுத்து தான் இருக்கிறேன். இது இப்ப இதெல்லாம் நான் தைரியமா உன்னோட உன்னோட நான் கதைக்கிறேன், அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ யூனிட் இருக்குன்னு நான் தைரியமா உன்னோட கதைக்கிறேன், அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு படிப்புக்கு ஏழும்னு சொல்லி போட்டு அவனோட கட்சிக்கிறேன். மற்ற ஆக்கள் மாதிரி நான் வந்து படம் காட்ட இல்லைங்க எனக்கு. அதாவது அதெல்லாம் பொருள் சொல்லி தரேன், முதல்ல இந்த யூனிட்டை பாரு, இந்த யூனிட் அப்படின்னு முதல்ல இவ்வளோ இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடு. இவ்வளோ படிக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடு. இவ்வளோ படிக்கணுங்கிறது தெரியாம நாங்க என்ன படிக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இப்போ யோசிச்சு பாருங்க, நீ வந்து ஒரு ட்ரிப் போறா, ஒரு டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் அந்த ட்ரிப்பை போகலாம். எப்போ போய் சேருவோம், எப்போ போய் சேருவோம்னு. டெஸ்டினேஷன் அது அதோட முடிவு தெரியாம நீ அந்த ஒரு இதுக்குள்ள ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுன்னு சொன்னா உனக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யலாது, முன்னேற அந்த 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 உனக்கு அந்த சின்ன தூரமும் பெரிய தூரமா தான். சரியா? ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும். இப்ப நம்மளுக்கு இவ்வளவு தூரம் தான், இவ்வளவு நேரத்துல போய் சேர்ந்துருவோம்னு தெரிஞ்சா நம்மளுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லி, இப்போ உனக்கு எங்க எங்க போறோம்னு தெரியாம ஒரு 5 நிமிஷம் நீ போனா கூட உனக்கு 10 நிமிஷம் ஒரு ஹவருக்கு ஒரு ட்ராவல் பண்ண ஃபீலிங் உனக்கு இருக்கும். தெரியுதா? நீங்க ஃபீல் பண்ணிப்பீங்க. 2 ஹவர் படம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளவு டைம் என்னடா அது 2 ஹவர் படம் டக்குன்னு முடிஞ்சிட்டே அப்படின்னு ஃபீல் கொடுக்கும். இதே 2 ஹவர் இருந்து படிக்கும்போது நாங்க எப்படி ஃபீல் பண்ணுவோம்? 2 ஹவரா, அம்மாடியோ அப்படின்னு யோசிச்சு வேணடா. இப்போ 2 ஹவர் படிக்கிறதுக்கு 2 ஹவர் இருந்து ஒரு நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்லைஞ்சா? இப்போ அந்த சில விஷயங்கள் பிடிச்சி செய்யும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். சில விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு செய்யும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் படிக்கணும், இவ்வளோ தான் இருக்குது, இந்த மாதிரி தான் படிக்கணுங்கிற ஒரு ஓர்டர் உனக்கு தெரிஞ்சிடுன்னு சொன்னால் உன்னை யாரும் அசைக்கல. ஏன்னா நாங்களாம் ஆட்டோமொபைலை மட்டும் ஒரு வருஷம் படிச்சால், ஆட்டோமொபைல ஒரு வருஷம் படிச்சேன். நான் பொய் சொல்லலை, சீரியஸாக சொல்றேன். எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாரையும் பத்தி. ஒரு வருஷம் படிச்சு தந்தாங்க நம்மளுக்கு அந்த ஆட்டோமொபைல் பாடத்தை. என்ன விளங்குதா? இதுதான் பிள்ளைகள் விஷயம். அப்ப இந்த இந்த பாட்டுல நல்ல ஃபியூச்சர் இருக்குது பிள்ளைகள். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க சொல்றீங்க தானே இன்ஜினியர் அப்படின்னு, இன்ஜினியர் லைஃப்பை நீங்க வாழலாம், இன்ஜினியருங்கிற லைஃப்க்கு நீங்க போகலாம், ஏலாதுன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்ச இப்ப நானும் ஒரு இன்ஜினியரா தான் இருக்கிறேன், இடெக் படிச்ச ஒரு ஆள் தான். சரியா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நவீத் ப்ரோன்னு சொல்லி போட்டு முந்தி எஸ்எஃப்டி படிப்பிச்சார். நான் ஒரு என்னோட எம்ஐடின்னு ஒரு இன்ஸ்டியூட்ல, புத்தள இன்ஸ்டியூட்ல இந்த எஸ்எஃப்டி படிப்பிச்சார். ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆகிறாரு. என்ன செஞ்சாரு? ஏ லெவல் புத்தளம் ஜஹீரால செஞ்சாரு, வயம்பு யூனிவர்சிட்டி போனாரு, நானோ சயின்ஸ் டெக்னாலஜி படிச்சாரு, சேஃப்டி ஆஃபீஸரா போனாரு துபாய்க்கு. அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ஆகிறாரு. இப்போ வெக்கேஷனுக்கு வந்துக்கிறார், 1 இயர் வெக்கேஷன் வந்துக்கிறார். அதே மாதிரி அம்பாரா டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தெரியும், முந்தி இடெக் படிப்பிச்ச ஒரு ஆள் தானே அவர், இம்ரான் சொல்லி போட்டு. இப்போ அவர் இடெக்ல எலக்ட்ரானிக் மட்டும் படிப்பிச்சாரு, மற்ற படம் அவர் செய்யறதில்ல, எலக்ட்ரானிக் மட்டும் பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு இருந்தார். என்னோட நல்ல எனக்கு மெசேஜ் பண்ணி கதைக்கிறார் அவர். இப்போ அவரும் ஒரு இன்ஜினியராக தான், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக ஜெயபுரம் யூனிவர்சிட்டி, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி போய் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? பாஸ் அவுட் ஆகி கட்டாருக்கு போய், கட்டார்ல இப்போ கட்டார் பெட்ரோலியம்ங்கிற ஒரு கம்பெனில இப்போ ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாரு. கிளியரா என்ன சொல்ல வரேன்? ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்லை. நான் இப்போ நிறைய பேர் நினைப்பேன் மெட்ஸ் படிக்கிறாங்கள பார்த்தா கொஞ்சம் இதனாவட்ட போவாங்க, நாங்கள் நாங்கள் இன்ஜினியருக்கு படிக்கிறோம் அப்படின்னு. இல்லைச்சா? அப்போ அதே மாதிரி நீங்களும் கெத்தா இருக்கலாம், நாங்களும் இன்ஜினியர் தான். டெக்னாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜிஸ்ட்னு சொன்னாலும் அந்த இடத்துல நாங்கள் இன்ஜினியர் பொசிஷன் போகலாம். இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு ஜாப் டைட்டில், அவ்வளோதான். அதுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சவன் மட்டும்தான் இன்ஜினியர் ஆக முடியல. அனைத்து சொல்ல வரேன். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவன் மட்டும்தான் அந்த இன்ஜினியரிங் மெட்ஸ் படித்து போன மட்டும் தான் இன்ஜினியர் ஆக முடியல. இப்போ நம்மளும் கூட ஏ லெவல் எக்ஸாம் முடிஞ்சு யூனிவர்சிட்டி முடிஞ்சு நம்ம ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவோ, ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராகவோ, ஒரு சூப்பர்வைசராகவோ இருந்து இன்ஜினியர் பொசிஷனுக்கு ப்ரொமோட் ஆகலாம். அப்போ இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன், அவ்வளோதான். அதுக்கு அந்த ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட அது படித்தவன் இருந்தால் போதும், அதுக்கு அப்ளை பண்ணலாம். அலைச்சான்னு சொல்ல வரேன். அதை பற்றி ஒன்றும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஸோ அதனால் இது இது வந்து ஒரு இன்ஜினியரிங் பாத்துக்கான ஒரு ஃபீல்டு தான். யாரும் உங்களை தரக்குறைவாக நடத்தையில சிலாக்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஈட்டேக்கா அடே, இது வந்து சும்மா கொண்டு வந்த பாடம் அப்படின்னு அவனுக்கு தெரியாத இவ்வளோ விஷயம் அவன் தெரிஞ்சுப்பாண்டு பின்னி பெடல் எடுத்துட்டு வந்துடும் பிள்ளைகள். நாங்கள் போய்த்து சும்மா இல்லை, சும்மா லேசப்பட்ட பாடம் இல்லை இது. நினைச்சா எல்லா டெக்னாலஜியும், அதாவது ஃபார் நல்ல ஒரு உண்மை, இது உண்மையை சொல்ல போனா, இப்போ உதாரணத்துக்கு மெட்ஸ் படிச்சுட்டு போறான் தெரியுமா, நான் அவனுக்கு தாழ்வா சொல்லல, அவனை தாழ்வா இழிவுபடுத்தல, நான் சொல்ல வர விஷயத்துல நான் மெட்ஸ் படிச்சு ஒருத்தன் சிவில் இன்ஜினியர் ஆகிறான்னு சொன்னா அவனுக்கு சிவில்
சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனா இடெக் படிச்சுட்டு ஒருத்தன் சிவில் இன்ஜினியர் ஆகிறான்னு வையேன், அவனுக்கு சிவிலும் தெரியும், எலக்ட்ரிக்கலும் தெரியும், எலக்ட்ரானிக்கும் தெரியும். அவன் வாகனம் ஒரு வாகனம் வெஹிக்கிள் வாங்கினா அவனு வாகனத்தை பத்தியும் தெரியும். ஏன்னா என்ன இதுக்கு மேல என்ன சொல்லணும் சொல்லு பாப்போம். உண்மையை சொல்றேன், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி தான் இருக்கேன் சவுதியில. இப்போ வந்திக்கிறேன் வெக்கேஷன்ல. இப்போ எனக்கு சிவில் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு லெவலிங் தெரியாதுன்னு நினைக்கிறியா? லெவலிங் அன்னைக்கு நான் ஒர்க் பண்ணி கொண்டு நான் வந்து ஒரு சைட்ல மெயின்டெனன்ஸ் செக்ஷன்ல இருக்கிறேன். சரியா? அப்போ நான் மெயின்டெனன்ஸ் செக்ஷன்ல இருக்கும்போது நடந்த விஷயம். நான் மெயின்டெனன்ஸ் செக்ஷன்ல நிக்கிறேன். அப்போ சேவிங் டிபார்ட்மெண்டால ஒரு வெஹிக்கிள் வந்து மெயின்டெனன்ஸுக்கு வருது. ஒரு பிக்கப் ஒன்று வருது. ஹைலக்ஸ் பிக்கப் ஒன்று டொயோட்டாட வந்து நிற்கும். அந்த ஹைலக்ஸ் பிக்கப்புக்கு பின்னுக்கு பக்கி மாதிரி கூட நிற்குமே, ட்ரக் மாதிரி. அப்போ அதில் வந்து என்ன செய்யுது, இந்த சேவிங் மிஷின்லாம் வச்சிருக்கான். அப்போ நான் கேட்டேன், இது என்ன மிஷின்? லெவலிங் தானே. அப்போ எங்க டோட்டல் ஸ்டேடியம் எங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்க, அவன் யோசிக்கிறேன், என்னடா இவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இவன் வந்து இதை பற்றிலாம் கேட்குறான், இவனுக்கு இதை பற்றி தெரியுமா? அவனோட நம்மளை வந்து கேட்குறான் அப்படி, என்ன இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும், நான் அதெல்லாம் டீச் பண்ணுறது நம்மளோட சப்ஜெக்ட்ல இருக்குது. உடனே எடுத்து ஃபோட்டோ காட்டு, இந்த மிஷின் என்ன இது பாருங்க அப்படின்னு. என்னட்டே மிஷின் இருக்குது, லெவலிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிறேன் நான். படிப்பிக்கிறது டீச்சிங் ப்ராக்டிக்கல் வாங்கி வச்சுக்கிறேன் இடெக். மேனேஜர் என்ன சொல்லுவாரு. அதனால நம்மளை வந்து லேஸ்ல யாரும் வந்து பிள்ளைகள் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம யாரும் ஏமாத்தலை. இடெக் படிச்ச யாரும் லேஸ்ல ஏமாத்த இயலாது. ஏன்னா அவன் ஏதோ ஒரு வகையில் அது அடிப்படை நாலேஜ் அதுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சிவில் இன்ஜினியர் நீடெக் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியர் ஆகினாலும் சரி, உனக்கு மெக்கானிக்கல் ஏலும் எலக்ட்ரிக்கல் ஏலும் எல்லாமே ஏலும். இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகினாலும் எனக்கு வந்து என்ன ஏலும், மற்ற ஃபீல்டு எல்லாமே ஏலும். நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திக்கிறோம், பார்த்துட்டு வந்திக்கிறோம், என்ன தெரிஞ்சுட்டு வந்திக்கிறோம். அதனால நம்மளை வந்து மல்டி ஸ்கில் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும் ஓவராலாக பார்த்தா. என்ன சொல்லுவாருங்க. ஓகே. ஷிப்ல சீஃப் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு இடெக் வழியா போகலாமா? இப்படிதான். ஷிப்ல வந்து இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு போகல, மெரைன் இன்ஜினியர்னு இப்படி தானே. இப்போ வந்து இப்போ இலங்கையில் இப்போ வந்து எப்படி கோல் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ மெட்ஸுக்கு தான் ஆல்மோஸ்ட் அது கோல் பண்ணிக்கிறேன் மெரைன் இன்ஜினியரிங். இன்கேஸ் ஃபியூச்சர் ஆஃப்டர் 2 இயர்ஸ், ஆனால் ப்ரைவேட்டாக நீ படிக்கலாம். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதில் படிச்சுட்டு மெரைன் இன்ஜினியரிங் போயிட்டு அதில் இருந்து சீஃப் இன்ஜினியர் என்னடா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனுக்கு சீஃபுக்கு போகணும். நேராக சீஃப் இன்ஜினியர் எவரும் கொடுக்க மாட்டான். இப்போ சீனியர் இன்ஜினியர் ஆகிக்கிட்டும் சரி, சீஃப் இன்ஜினியர் ஆகிக்கிட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீ போகணுமா இருந்தால், மெட்ஸ் படித்தவன் கூட இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு போகணுமா இருந்தால் குறைஞ்சது அவன் அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவோ அல்லது அவன் ஒரு சீனியர் டெக்னீஷியனாகவோ மேனேஜர் சூப்பர்வைசராகவோ ஃபோர்மேனாகவோ வேலை செஞ்சு காட்டணும். எவனா இருந்தாலும் நேரடியாக இன்ஜினியர் போஸ்ட்டுக்கோ அல்லது சீனியர் போஸ்ட்டுக்கோ போக இயலாது. கிளியரா? ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சுக்கலுங்க. ஸோ இவ்வளோ தான் இடெக்கில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட். கிளியரா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. அடுத்து வந்து ப்ராக்டிக்கலை பொறுத்த மட்டும், ப்ராக்டிக்கல் வந்து புத்தகத்தில் தான் நான் செய்கிறது. ஸோ இது ஏன்னா ப்ராக்டிக்கல் திங்ஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய திங்ஸ். அதனால் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் விசிட் பண்ணே இல்லை. அது ப்ராக்டிக்கல் நீங்கள் தான் இங்கே வர வேண்டி வரும். சரியா? அதை நான் அந்த டைமில் அப்டேட் பண்ணணும், நீங்கள் ஒன்றும் அவசரப்பட தேவையில்ல. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், சிலாக்கள் இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிற அப்படின்ட்டு. ப்ரைவேட்டாக படித்தா அது வெளியூ ஓகே. ப்ரைவேட்டாக படித்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இடெக் யூனிவர்சிட்டி வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், நான் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் படித்தது, நான் ஏ லெவல் படித்தேன் இடெக். எனக்கு வாயம்பே யூனிவர்சிட்டி கிடச்சிது. 2 வருஷம் படித்தேன். பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, வயசு போகிற மாதிரி ஃபீல் ஆகிச்சு. என்ன செஞ்சேன், இந்த 2 வருஷம் படித்து அப்படியே என்ன செஞ்சேன், யூனிவர்சிட்டி நிப்பாட்டினேன், ஹோல்ட் பண்ணேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு சடனாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். ப்ரைவேட்டில் படித்தேன் 2 இயர்ஸ். அவங்களோட ஃபாஸ்ட் ட்ராக்கில் படித்து என்ன செஞ்சேன், இங்கே படித்ததை வச்சு அங்கே அப்ளை பண்ணி அதை வச்சு என்ன செஞ்சேன், டிகிரி முடிஞ்சு. இப்போ எனக்கு டிகிரி முடிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே. இப்போ எனக்கு டிகிரி முடிஞ்ச எத்தனது, 2 வருஷத்துக்கு மேலே. ஆனால் என்னோட யூனிவர்சிட்டி போன, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போன எவனுக்கும் இன்னும் டிகிரி கையில் கொடுக்கல. விளைஞ்சா? என்னோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போன எவனுக்கும் இன்னும் கையில் டிகிரி கொடுக்கல. இப்போ தான் அவன் எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்திக்கிறான். இப்போ தான் அவன் ட்ரைனிங் கோர்ஸ் அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறான். பட் நான் என்ன செஞ்சேன், 2 வருஷத்துக்கு முன்னுக்கு டிகிரி முடிச்சு ஒர்க் பண்ணி இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுலேருந்து விளங்குற விஷயம் வந்து, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பொறுத்த மட்டும் ஒரு ஸ்லோ ஒன்று இருக்குது, ஸ்லோவாக போகிற ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்ன என்ன தான் சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கூட தான் வேணும். சரி, சில பிள்ளைகளுக்கு காசு இருக்கும், ப்ரைவேட்டில் படிச்சிருவாங்க. சில பிள்ளைகள் வந்து காசு இருக்காது, என்ன செய்வாங்க,
ஓகே. அப்ப சில பிள்ளைகள் கையில காசு இருக்கும், படிச்சிருவாங்க. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஆ கவர்மெண்ட்ல படிக்கணும்னு ஒரு தேவை. ஆனா எனக்கு என்ன பொறுத்தமட்ட ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன். கவர்மெண்ட்ல படிக்கிறதா இருந்தாலும் சரி, பிரைவேட்ல படிக்கிறதா இருந்தாலும் சரி, செலவு ஒண்ணு தான். அலைச்சா. அது எப்படி செலவு ஒண்ணாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்ப சொல்றத விட, ஆனா 2ல படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏ லெவல் கட்டாயம் தேவை. ஏ லெவல் கட்டாயம் தேவை. அல்லாட்டி நீ ஏ லெவல் இல்லாம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டிக்குள்ள போற பிளான் ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னாலும் போக இயலும் அப்படின்னா, நீ ஃபவுண்டேஷன் 1 இயர் செஞ்சு காட்டணும் அவங்களுக்கு. அந்த ஃபவுண்டேஷன் செஞ்சு அதில் பாஸ் ஆகினா தான் அங்கே ப்ரைவேட்டில் டிகிரி ஃபாலோ பண்ண விடுவாங்க. ஓலோவலோட டிகிரி முடிக்கலாம் உனக்கு ஏழுமா ஏழும் ஏழாதுன்னு இல்லை. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஓலோவல் முடிஞ்ச கையோடு நேராக டிகிரி பார்த்துக்கு போகிறாக்களும் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து ஏலோல் மூலமாக வந்து டிகிரி பார்த்துக்கு போகிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன், அந்த உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படி ஒரு தேவை இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இடெக் படிச்சுட்டு நீங்கள் ப்ரைவேட் பார்த்துக்கு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைச்சா நான் வந்து என்னோட பார பிள்ளைகள்கிட்ட கவர்மெண்ட்டை நான் வந்து சொல்கிற விதம் எப்படின்னா இந்த ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் பெருமதியான சில யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் ஸ்பீடாக யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சு கொடுத்துருவான். அந்த மாதிரி 4 வருஷம் டிகிரி 4 வருஷத்துலேயும் முடிப்பான். இப்போ வயமை யூனிவர்சிட்டியில் எடுத்தீங்கன்னு சொன்னால் 4 வருஷம் 2019 ஏலவல் நான் செஞ்சது நல்லா வேலையும் கொள்ளுங்க 2019 ஏலவல். அப்போ 2019 விடுங்களேன் 20 21 22 23 24 25 26 கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகினேன். இந்த 7 வருஷம் ஆகியும் இன்னும் அவங்களுக்கு கன்வகேஷன் நடக்கல, பட்டமளிப்பு விழா இன்னும் நடக்கல. இப்பதான் அவங்களுக்கு டிகிரி முடிஞ்சிக்குது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் டிகிரியே குறைஞ்சது 6 வருஷம் இழுப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல. அதே பிரைவேட்டுக்குள்ள நீ போனீன்னு சொன்னால் இந்த 4 வருஷம் டிகிரியை 4 வருஷத்துலேயே சரியா முடிச்சிருவாங்க. சில நேரம் மிஞ்சி போனால் 4.5 வருஷம் ஆகும். சரியா? ஓகே. இப்போ இதில் மெயின் திங், நீ கவர்மெண்ட் படிக்க போறியா பிரைவேட் படிக்க போறியாங்கிறது விஷயமே இல்லை. உனக்கு ரெண்டுக்கும் போறதா இருக்கணும்டா கட்டாயம் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ ஏ லெவல் ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டா சில பிரைவேட் யூனிவர்சிட்டியை உன்னை ஃப்ரீ பண்ணி எடுக்கும். சரியா? சில பிரைவேட் யூனிவர்சிட்டி என்ன செய்யும், உன்னை ஃப்ரீ பண்ணி எடுக்கும். நினைச்சா இல்லையா? அதை பத்தி நீங்க ஒண்ணுமே யோசிக்க தேவை. அதனால எதுவா இருந்தாலும் அடிப்படை உனக்கு என்ன தேவை, எது வேணும், உனக்கு கட்டாயம் ஏ லெவல் வேணும். அடுத்த ஒரு ஆள் கேட்டீங்கன்னா பைலட் சைட்டுக்கு போகலுமா? ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் முஸ்லிம் அதே போல தமிழ் பேசும் மக்கள், தமிழ் இனம் தெரிந்தவங்களுக்கு, நம்மட கிறிஸ்டியன், ஹிந்துஸ், முஸ்லிம் இவங்களை பொறுத்த மட்டும் பைலட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற விதம் ரொம்பவே குறவு. ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அது கொஞ்சம் ஈக்கிற. அது மட்டும் இல்லாம பைலட்டுக்கு படிக்கிறேன்னு சொன்னா மெட்ஸ்ல ஹை ரேங்க் எடுக்கணும் கவர்மெண்ட் சைட்ல போறதுக்கு. இல்லைச்சா? ஆனா இப்போ சிலங்கன் ஏவியேஷன் காலேஜ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் என்னட்ட படிச்சு இடெக் மெட்ஸ் படிச்சு 1 இயர்ஸோ 2 இயர்ஸ் எடுத்தபடியும் இடெக் வந்து B2C 2BC சம்திங் எடுத்து இப்போ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் படிச்சு கொண்டிருக்கிறான். சரியா? புத்தகத்தில் இருக்கிற ஒரு பொடியன் தான் இப்போ என்ன படிச்சு கொண்டிருக்கிறான், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். எது படிச்சான், இடெக் படிச்சிருந்தா மெட்ஸும் 2 வருஷம் 1 வருஷம் வரைக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சு போனான். இப்போ அதனால இடெக் படிச்ச ஆக்களுக்கும் இந்த ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ஏரோநாட்டிக்கல் சைடில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் அங்கே போய் ஃபவுண்டேஷன் படித்து அதுலேருந்து டெவலப் ஆகி போகணும். ஆனால் ப்ரைவேட் காசு கொடுக்கணும். 17 லட்சம் சம்திங் என்னமோ இருக்குது அந்த கோர்ஸ் ஃபீஸ் ஃபுல்லாக டிகிரிக்கு எல்லாம் சேர்த்து 17 லட்சம் 4 வருஷமும் சேர்த்து நீங்கள் உடச்சி உடச்சி கட்டலாம், அது பிரச்சனை இல்லை. சரியா? அது மெயினாக கன்சிடர் பண்ண. அடுத்தது தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கா இடெக்? தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கா இடெக்? தமிழ் மீடியம் ஸ்கூல் எல்லா இடத்துலையும் இருக்குது தானே. இப்போ நீங்கள் எந்த எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ கொழும்புல இருக்குது, புத்தளம் இருக்குது, ஸ்கூல் இருக்குது தானே, இல்லைன்னு இல்லையே. ஓகே. அடுத்து கேர்ள்ஸ் இடெக் படிக்க இயலாதா? யார் அப்படி சொன்னது? கேர்ள்ஸ் இடெக் படிக்க இயலாத அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். சரியா? கேர்ள்ஸ் படிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சம்மரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்மரி ஒன்று சொல்லவா? நல்ல ஒரு சம்மரி ஒன்று சொல்லவா? நான் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் இடெக்கில் யார் தெரியுமா கூட, இடெக் எடுத்ததில் யார் தெரியுமா கூட, கேர்ள்ஸ் தான் கூட சில மாவட்டங்களில். சம்மரி சொல்லுது. ஆனால் நம்மளோட தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் பேசுன யாரு, சிங்களாக்கள் இல்லாமல் மற்ற எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிடெக் கேர்ள்ஸுக்கு இடெக் பாய்ஸுக்கு அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் சிங்கள மீடியத்தை போய் பாருங்க, இடெக் தான் கேர்ள்ஸ் கூட எடுக்கிறாங்க, பிடெக் எடுக்கிற விதம் எல்லாமே குறைஞ்சிட்டு. விளைச்சா?
இப்போ இடெக் எடுக்கிறேன்னு சொன்னால் ஓலோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கூட பார்க்குறாங்க. பிடெக்கு ஓலோ ரிசல்ட்ஸ் சயின்ஸ்லேயும் எஸ் இருந்து மெட்ஸ்லேயும் எஸ் இருந்தால் பிடெக் எடுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றில் சி இருக்கணும் இடெக் எடுக்கிறேன்னு சொன்னான். இப்போ இடெக் ரேங்க் என்ட்ரி ரேங்க் வந்து கூட. பிடெக்கை விட இடெக் அந்த குவாலிஃபைட் கூட, அதாவது அந்த சிலபஸ் மொடியூலையும் சரி, அந்த சிலபஸ் இந்த பாத்துலையும் சரி கூட. பிடெக் மாதிரி இல்லை. சரியா? ஓகே. அடுத்து கொழும்புல வந்து பிள்ளைகள் கொழும்பு ஹிந்து காலேஜ் இது, பம்பலப்பிட்டி ஹிந்து காலேஜ், மோதரை ஹிந்து காலேஜ் ரெண்டுலேயும் இடெக் இருக்குது. சரியா? அதை கொஞ்சம் பாருங்க, அது ரெண்டுலேயும் இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து யுனிவர்டெக் பற்றி. யுனிவர்டெக்ங்கிறது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி தான். அதுவும் அந்த கோர்ஸ் அதுக்கும் அதுலேயும் நிறைய கோர்சஸ் இடெக் ஆட்களுக்கு அப்ளை பண்ண இயலும். சரியா? அதை பற்றி நான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட கைட்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் ஏழு பாஸ் ஆகின அப்புறம் அப்டேட் எடுத்து யூனிவர்சிட்டி போகாமல் டெக்னிக்கல் காலேஜ் படிச்சுட்டு என்விக்யூ லெவல் எடுத்துட்டு ஃபியூச்சரில் யூஸ் ஆகுமா? இப்போ யூனிவர்சிட்டி போகாமல் சில டெக்னிக்கல் காலேஜ் போகிறாங்களே இருக்கிறாங்க, அதுவுமே இருக்குது. அப்போ யூனிவர்சிட்டி போகாமல் நல்ல நார்மல் ரிசல்ட்ஸ் ஆனாக்கள் என்ன செய்வாங்க? யூனிவர்சிட்டி காலேஜ், காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டெக்னிக்கல் காலேஜ் இந்த மாதிரி போய் என்விக்யூ ரிலேட்டடாக டிகிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த என்விக்யூ ரிலேட்டடாக போகிறாக்க ஃபைனலாக போய் சேர்ற இடம் தான் யூனிவர்டெக். இடெக் படித்து போகிறாங்க யூனிடெக் போகலும், ஏலோல் படித்தோன்னே நேராக யூனிடெக் போய் 4 வருஷம் கோர்ஸ் மிக்குது. அதாவது டெக்னிக்கல் காலேஜ் மூலமாக வரவன் யூனிடெக் வருவான் டிகிரி செய்கிறது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு லெவல் இருக்குது பிள்ளை. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போகலாமா? எஸ், சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னு தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி இல்லை, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் சேம். நம்ம வந்து மெக்கானிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, சிவில் டெக்னாலஜி தான் யூனிவர்சிட்டி கோர்ஸஸ் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரி இல்லாமல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம். சின்ன சின்ன வித்தியாசம், மற்றபடி ஒன்றுமே இல்லை இதில் சொல்கிறது. சரியா? சாஃப்ட்வேர் டெக்னாலஜி போகலாம். மாத்திர டிஸ்ட்ரிக்ட்லடா ஹம்மாந்தோட்ட ஜாகிரால இது நாங்கள் செஞ்சுக்கிறேன், கிளாஸ் செஞ்சுக்கிறேன். ஹம்மாந்தோட்ட ஜாகிரால இருக்குது உங்களுக்கு. அந்த ஹம்மாந்தோட்ட ஏழும் வந்து தூரமே பாருங்க. மற்ற மாத்திரையில் எனக்கு தெரியல, மாத்திரையில் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ் மீடியம். யூனிவர்சிட்டி ரேங்கை பற்றி நான் சொல்லுவேன். யூனிவர்சிட்டி சான்சஸ் இப்படி தான் உங்களோட ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த இந்த ஜெட் ஸ்கோர் ஒன்று இருக்குது. இந்த ஜெட் ஸ்கோரை வச்சு தான் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நேற்று அவுட் ஆகிது யூனிவர்சிட்டி புக். அதில் ஜெட் கட் ஆஃப் வச்சுருக்காங்க, எத்தனை கட் ஆஃப்க்கு நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம். இப்போ 1.3, 1.2, 1.5 அப்படின்னு ஒவ்வொரு ரேங்க் இருக்குது. அந்த நம்மளுக்கு அந்த நம்மளோட 3 ரிசல்ட்ஸை வச்சு ஜெட் ஸ்கோர் லிமிட் தருவாங்க, அதை வச்சு இந்த மாறும். சரியா? கவர்மெண்ட்ல கியூஎஸ் செய்கிறேன்னு சொன்னால் எங்கே நல்லம்னா யுனிவர்டெக் நல்லம். யுனிவர்டெக்கில் வந்து இது கவர்மெண்ட் சைட் கியூஎஸ் இது குவான்டிட்டி சேவியரிங் அங்கே நல்லம். சரியா? எஸ். ஓகே. வேற என்ன டவுட் இது பிள்ளைங்க? எக்ரி இடெக் எஸ்எஃப்டி. இப்போ எக்ரி எடுக்கிற ஆக்கள் நல்ல பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ரி வந்து அவங்களோட ஜெட் ஸ்கோரை கொஞ்சம் குறைச்சி விடும். இப்போ ஐசிடி எடுக்கிறவங்க தானே. இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் லாஸ்ட் இயர், இப்போ லாஸ்ட்டாக அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் தானே பிள்ளைகள். அந்த எல்லா ரிசல்ட்ஸ்லையும் ஐலண்ட் ஃபெஸ்ட் அடிச்சா கிடைக்கும். இடெக்ல ஐலண்ட் ஃபெஸ்ட், எஸ்எஃப்டி இந்த பிடெக் ஐலண்ட் ஃபெஸ்ட், அதே மாதிரி கொமர்ஸ் ஐலண்ட் ஃபெஸ்ட், ஆர்ட்ஸ் ஐலண்ட் ஃபெஸ்ட், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்கும் ஐலண்ட் ஃபெஸ்ட் அடித்தவன் என்ன என்ன எடுத்துக்கிறான் தெரியுமா? 3வது பாடமா ஐசிடி எடுத்துக்கிறான். அப்போ இதே விளங்கின விஷயம் என்ன? ஐசிடி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரேங்கை தூக்கி விடும். ஏன்னா ஐசிடிங்கிறது அந்த ஒரு எல்லாருமே அந்த ஒரு டஃப்பான ஒரு பாடமாக இருந்தாலும் அது அந்த ரேங்கிங்கில் கூட. இப்போ ஐசிடியில் சிஏ எடுக்கிறது ஒன்று தான், எக்ரியில் பிஏ எடுக்கிறது ஒன்று தான். நீங்கள் ஐசிடியில் சிஏ எடுத்து வர ரிசல்ட்ஸில் வர செட் ஸ்கோரும் ஒன்று தான், எக்ரியில் பிஏ எடுத்து வர செட் ஸ்கோரும் ஒன்று தான். நினைச்சா ப்ராக்டிக்கலுக்கு வந்து பிள்ளைகள் இப்படி தான். உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னுக்கு 2 நாள் 3 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணி இங்கே ப்ராக்டிக்கல், அவ்வளோதான் ப்ராக்டிக்கல். டே ஒவ்வொரு கிழமையும் ப்ராக்டிக்கல் இல்லை உங்களுக்கு. நீங்கள் முதல்ல தியரியை ஃபுல்லாக படிக்கணும். இப்போ யாருக்குமே இது 26க்கோ 27க்கோ இது வரைக்கும் நான் ப்ராக்டிக்கல் என்ன செய்யலை. 26க்கு இப்போ ஆல்மோஸ்ட் 7 மாதம் 6 மாதம் ப்ராக்டிக்கல் செய்கிற பிளான் ஒன்று போட்டிக்கிறேன். நினைச்சா அவ்வளோதான். அந்த ப்ராக்டிக்கல் ஒரு 3 நாளோட முடிஞ்சு. நீ ப்ராக்டிக்கல் ஸ்பெஷலாக நீ வரணும், ஒவ்வொரு கிழமையும் வரல, அது ஒவ்வொரு மாதம் ப்ராக்டிக்கல் வந்து செஞ்சு பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. சரியா? சில ஸ்கூலில் தான் என்ன செய்வாங்க, ப்ராக்டிக்கலை மொத்தமாக கொடுக்காம கிழமைக்கு ஒருக்கா, 2 கிழமைக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இந்த ஸ்கூலில் கொடுக்குறதுக்கு இல்லை. யாருமே ப்ராக்டிக்கலை பற்றி ஒன்றுமே தெரியாது.
ஏன்னா நிறைய ஸ்கூல்ல ப்ராக்டிகல் பத்தி ஒண்ணுமே இல்ல. ப்ராக்டிகல் திங்ஸ் கூட இல்ல இந்த இடத்துல. சரியா? ஈஸி மேத்ஸ் எடுக்கிறார்கள். ஓகே, மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள்னு சொன்னா ஈஸி மேத்ஸ் எடுங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் ஓகே நல்ல. ஈஸி மேத்ஸ் கண்டக்ட் நான் போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்களா தெரியல. ஸோ ஈஸி மேத்ஸும் பிரச்சனை இல்லை. இப்போ மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் மட்டும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறாங்க ஈஸி மேத்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில நேரம் வந்து ஐசிடிக்குரிய கோர்சஸ் அப்ளை பண்ண இயலாது. பட் அந்த மேத்ஸ் ஈஸி மேத்ஸ் எடுத்ததுக்குரிய சில சில ஸ்பெஷல் கோர்சஸ் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய இயலும். சரியா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குதா? எனி? ஓகே. ஸோ நீங்கள் வந்து மெயினாக இப்போ வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பாருங்கள். இந்த டியூட்டை வந்து நான் குரூப்பில் போட்டு விடுறேன். சரி, இந்த டியூட்டை பாருங்கள். இதை கொஞ்சம் இந்த டியூட்டை நான் குரூப்பில் போட்டு விடுவேன். ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது கிளாஸ் ஃபீஸ். ஒரு கேர்ள் கேட்டீங்கன்னா கிளாஸ் ஃபீஸ் எப்படி என்னட்ட வந்து பிள்ளைகள் கிளாஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது இப்போ யூனிட் 1 உங்களுக்கு ஃப்ரீ, யூனிட் 3 ஃப்ரீ. சரியா? யூனிட் 1 ஃப்ரீ, யூனிட் 3 ஃப்ரீ. யூனிட் 2 இருக்கு தானே, அது கொஞ்சம் பெரிய பாடம். அப்போ யூனிட் 2க்கு தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். இப்போ நான் யூனிட் 1 படிப்பிப்பேன், அதுக்கப்புறம் யூனிட் 3 படிப்பிப்பேன், அதுக்கப்புறம் யூனிட் 2 படிப்பிப்பேன், அதுக்கப்புறம் யூனிட் 4 5 6 அப்படின்னு போகும். அப்போ யூனிட் 1 நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ யூனிட் 1 முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிட் 3 அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் முடிஞ்சிடும். அதுவும் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூனிட் 2க்கு நாங்கள் ஃபீஸ் பே பண்ண சொல்லணும். இப்போ என்னட்ட வந்து இப்போ மந்த்லி ஃபீஸ் இல்லை. நல்லா விலைக்கு வரும். மந்த்லி ஃபீஸ் 1200 வாங்குறாங்க ஆன்லைனில் பொதுவாக. அந்த மந்த்லி ஃபீஸ் இல்லை. என்னட்ட வர ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட்டுக்கான ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடெக்கில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிக்கு தானே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிங்கிற பாடம் 2.5 மாதம் நடக்கும். இப்போ 2.5 மாதம் நடக்கிறதால இதுக்கான ஃபீஸ் வந்து 2500 ரூபா. இந்த மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடக்கும். அப்படின்னா 1500 ரூபா. ஒரு மாதத்துக்கு 1000 படி 1.5 மாதம்னா 1500 ரூபா. ஆட்டோமொபைலுங்கிறது 2 மாதத்துக்கு மேலே தான் நடக்கும். அப்போ நான் வந்து 2000 இதுக்கு எடுப்பேன். ஃபெஸ்டி எலக்ட்ரிக்கல் வந்து 1800 எடுப்பேன். இந்த மாதிரி பிள்ளைகள் யூனிட்டுக்கான ஃபீஸ் தான். அதனால வார பிள்ளைகள் வந்து என்ன செய்யலாம், இந்த யூனிட்டுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அடுத்த ஃபீஸ் 2 மாதம் கழிச்சு தான், 2 மாதமோ 2.5 மாதம் கழிச்சு தான் அடுத்த ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். மந்த்லி மந்த்லி ஃபீஸ் பே பண்ண வேண்டி வராது. இது நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற இடத்த விட உனக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் சிலபஸ் எல்லாம் கவர் ஆகி பாஸ் பேப்பரோட தான் முடியும். அதாவது இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்னு சொன்னதுக்கு பிள்ளை அந்த பாடத்தை மட்டும் படிப்பிக்க மாட்டேன். அதில் 2 டியூட் இருக்குது. அந்த டியூட்டையும் உனக்கு தந்து அது இல்லாமல் அந்த பாடத்தில் இருக்கிற எல்லா பாஸ் பேப்பரில் மேக்ஸிமம் 70% பாஸ் பேப்பர் உனக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த யூனிட் போவேன் நான். அப்படி இந்த பாடத்தை மட்டும் படிப்பிச்சுட்டு அடுத்த யூனிட் போகிற ஆள் நான் இல்லை. ஏன்னா நீ படிச்சதுக்கு அந்த பெருமதியே பேப்பர்ல தான் நீ விளங்கும் இல்லையா? சரி படிச்சு தந்தது விளங்கிட்டு அதை கேலி செய்யாம போகவே மாட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நான் இப்பவே சுட சுட வேணா உனக்கு ஒன்று காட்டுறேன். சரியா? உனக்கு இப்பவே நான் சுட சுட வேணா ஒன்று காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களோட யாரு இது மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் பாடம். நல்லா பாருங்க. இது என்ன பாடம்? மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் பாடம். இப்போ அவங்களுக்கு பாருங்க, இந்த தியரி போகுது தானே, தியரி போகுது தானே. அப்ப தியரி போகுது ஒரு பக்கம் பாருங்க, பாஸ் பேப்பர் கேள்வி நான் செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு. தியரி ஒரு பக்கம் போகும், பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சுக்கிறேன். அப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு போறேன். பாருங்க பாஸ்போர்ட் கேள்வி ஃபுல்லா இந்த பாஸ்போர்ட் கேள்வி தான் அதெல்லாம். சரியா? அப்ப நீ இதை விளங்க வேண்டிய விஷயம் என்ன, நாங்க எப்படி இதை பாக்குறேன், என்ன மாதிரி கொண்டு போக போறோம்ங்கிறது தெரியும் உனக்கு. இப்ப இந்த யூனிட் ஃபீஸ் டீடைல்ஸ் விளங்கிருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப நான் வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லவே மாட்டேன். யூனிட் 1க்கு ஒரு மாசமோ 2 கிளாஸ்ல யூனிட் 1 முடிஞ்சிடும். அடுத்து இன்னும் 2 3 கிளாஸ்ல ஹெல்த் அண்ட் சேஃப்டி முடிஞ்சிடும். அதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு தருவேன் நான். சரியா? அப்ப அடுத்தது உங்களுக்கு ட்ரோவிங்க்கு தான் நான் என்ன செய்வேன், அந்த யூனிட்டுக்கான ஃபீஸை நான் கால் பண்ணுவேன். சரியா? அப்போ உங்களுக்கு யூனிட் 1 முடிஞ்சதுன்னு சொன்னால் யூனிட் 2 3 ஸ்டார்ட் பண்ணக்குள்ள யூனிட் 2 ஃபீஸையும் சேர்த்து உங்களுக்கு கேட்க வேண்டிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ யூனிட் 1 முடிச்சுட்டு அந்த அந்த யூனிட் 2 யூனிட் 3 போகுமே, அந்த போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யூனிட் 2 ஃபீஸ் கேட்பேன். ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு யூனிட் ஃபீஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த ஃபீஸ் பே பண்ண ஆக்களுக்கு மட்டும் தான் அந்த லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபீஸ் பே பண்ணாதான் அந்த லிங்க் வராது. நாங்கள் வந்து ப்ராட்காஸ்ட்டில் எட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் காட்டுறது உங்களுக்கு பர்சனலாக அந்த மெசேஜ் வரும் டீட்டெயில்ஸ். நான் ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உங்களோட நார்மல் மெசேஜிங் மாதிரி வரும். குரூப் இல்லை எதுக்குமே. கமெண்ட் குரூப் ஒன்று இருக்கும். மற்றபடி ஃபீஸ் பே பண்ணுறாங்களும் தனித்தனியாக அந்த லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்னோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு, அந்த அட்மின் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்.
அவசரப்பட்டு பாரதில் இது ஒரு 1 டே 2 டேஸ்க்குள்ள ரிப்ளை வரும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா நெறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில தான் மெசேஜ் 0 பண்ணேன். இப்போ 100 பேர் மெசேஜ் வந்துக்குது இப்போ. சரியா என்ன சொல்ல வரேன். அப்ப அதனால அத கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. கிளியரா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன நம்பி வாரீங்கன்னு சொன்னா வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஓடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மட வெற்றிக்காக. சரியா? ஓகே தானே? நம்பிக்கை வந்தீக்குதா இல்லையா? நம்பிக்கை வந்தீக்குதா இல்லையா? புதுசா வந்த ஆட்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுல நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய நேம், அட்ரஸ், ஸ்கூல் பேட்ச்க்கு போடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்வாங்க? உங்களுக்கு வந்து அவங்க குரூப்ல ஆட் பண்ணி விடுவாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். சலாம் வெறித்தனமா ஓடுவோம். ஓகேயா? சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். டே கிளாஸ் போதும் இவ்வளவுதான். கூட இல்ல. மாஸ் காட்டுறோம். வெரி குட், வெரி குட். நம்ம எல்லாமே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான். மத்த செர்மார் மாதிரி இந்த சுத்த தமிழ்ல கதைக்கிறது, அதே போல வந்து அந்த கட் அண்ட் ரைட்டா வைக்கிறதுலாம் இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப். நானும் ஃப்ரெண்ட்லி டைப், நீங்களும் ஃப்ரெண்ட்லி டைப்பா இருக்கணும். ஸோ ஆனா படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். ஸோ நீங்க எல்லாம் கட்டாயம் படிச்சுக்கணும். ஆனா உங்களோட எவ்வளோக்கு நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேனோ அவ்வளோக்கு நான் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். நான் இப்போ புத்தகத்துல இருக்கும்போது, இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா ஃப்ரெண்ட்லியா கதைப்பேன். அதே போல நல்லா ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகுவேன். சில நேரம் அவங்களுக்கு பூலுக்கு கூட்டிட்டு போவேன். சில நேரம் சாப்பிட கூட்டிட்டு போவேன். அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்லி தான். மாஸ் பண்ற ஆள் தான். சரியா? ஃபன் டைப் தான். ஸோ அதுக்காக நானும் ஃபன்னா தான் இருப்பேன். பட் படிக்கிற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல் ஆயிக்கணும். சரியா? இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கதைக்கிறது உங்களுக்கு அந்த 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 ஒரு கன்வர்சேஷன் ஒன்று வரும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும். சில கால படி பார்த்தீங்கன்னா, "தம்பி நாங்கள் சொல்லுவது விளங்குதா உங்களுக்கு?" அப்படின்னு அந்த அந்த சுத்த தமிழ்ல கதைக்கும்போது ஒரு ஒரு கான்ட்ரோவர்சி ஒண்ணு வராது உங்களுக்கு இல்லையா? மைண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் பொக்கை ஆட்டம், எல்லாம் மாமன், மச்சான் மாதிரி. ஏன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்து படிக்கும்போது ஒரு 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 ஃபயர் ஃபீலிங் ஒண்ணு வரும். இன்ஷா அல்லாஹ். ஸோ சேர்ந்து ரன் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ரெடியா இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து யூனிட் 1 ஸ்டார்ட் பண்றேன். ஆனா உங்களால எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இத ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க. சரியா? ஏன்னா எனக்கு வழமையா வந்து இந்த கிரவுட் வாரல்ல. வழமையா வந்து இந்த கிளாஸுக்கு இப்படி growth வாரல்ல. ஏன்னா வழமையா வந்து கிட்டத்தட்ட 70, 60 பேர் தான் வருவாங்க. பட் உங்களோட கிளாஸ்ல குறைவாகிது. அதனால உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் நான் உங்களோட சேர்ந்து கூட ஓடலாம். ஸோ அதனால கொஞ்சம் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க. நான் இந்த ரெக்கார்டிங்கை வந்து நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். சரி? அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். See you. God bless you.